உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னன்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னன்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த
விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது இதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பாருங்கள், ராசி அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 4ஆம் இடம் என்பது எதை சொல்லக்கூடிய, உங்கள் சுகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ என்ன மாதிரி அமைப்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா புதிய தொழில் தொடங்கிறதுக்கு யாருமே கிடைக்கலையே, தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் பார்ட்னர்ஸ் வருவாங்க. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் கிடைப்பாங்க. அதனால் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக போகிறது. அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடு முதலீடுகள் வழியாக அந்த நபர் வெளிநாடு நபராக கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியல் பின்புலம் இருக்குது. அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்களை தீர்த்து தெளிவடையக்கூடிய ஒரு ஆண்டு. அரசியல் இவ்வளோ நாள் ஒரு குழம்பி ஒரு குழம்புன குட்டைக்குள்ளே இருந்துட்டு இப்போ எல்லாமே குட்டையிலேருந்து எல்லாம் வெளியே வந்து தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. ஸோ ஏன்னா இந்த ஆண்டு பாருங்கள், ஆண்டின் தொடக்கத்தில் குருவோட பார்வை 4ல் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனம் உறுதியாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வருமானம், தொழில் மூலயமாக கண்டிப்பாக வருமானம் என்பது இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பழைய பிரச்சனை, இது எங்கடா முடியும் தொலைய மாட்டேங்குது, அப்படி போகுது வருது அப்படின்னு இருந்தக்கூடிய நிறைய இந்த ஸ்கின் தொந்தரவுகள், அலர்ஜிஸ், இந்த பழைய வியாதிகள் புரியுதுங்களா, உடம்புல ஏற்பட்ட கழிவுகளால் ஏற்பட்ட வியாதிகள், இந்த வியாதிகள் எல்லாமே குணமாகக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக நல்லது நடக்க போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாக போகக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்க. புதுசாக கல்யாணம் ஆகும்போது வரக்கூடிய மனைவி எப்படி வருவாங்கன்னா, வீடு வண்டி வாகனம் காரு சொத்து பங்களாவோட வருவாங்க. இதே கல்யாணம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் வரக்கூடிய மனைவியோ கணவனோ வீடு வண்டி வாகனத்தோடு தான் இந்த காலம் கல்யாணம் இருக்கும். சொந்த வீடோடு தான் வருவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க, சொந்த வீடு இருக்காங்க கேள்வியே கேட்கணும். ஜாதகம் பொருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா ஆமாங்க சொத்து இருக்குங்க, எனக்கு சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு நான் ஒரு கார் வாங்கி கொடுக்குறேங்க, வீடு இருக்குது, வீட்டை எழுதி வச்சுருவோம் இப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வரன் தான் உங்களுக்கு அமைய போகிறது. தொழில் மூலயமாக இந்த காலம் வருமானம் என்பது உங்கள் கையிருப்பை பெருக்கி தரும். குரு பார்த்தா கோடி நன்மைன்ற மாதிரி பெரிய வருமானமாக இருக்கும். சரி, அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் வீட்டின் விரயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் என்னென்னாக்கா வீட்டோட கிழக்கு பகுதி பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்படியே வேறு மாதிரி வைக்கணும்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வாஸ்து இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடை கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் கட்டிட்டு வாஸ்து பிரச்சனையில் போய் சிக்கிடுவீங்க. இந்த காலகட்டம் வாஸ்து பிரச்சனை, வீடு கட்டக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள வீடு தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதனால் உங்கள் பில்டிங் பிளானை இப்போவே கொண்டு போயிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த வாஸ்து பிரச்சனையினால் உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய உபாதைகளும் வந்துடும். சரிங்களா, உடல் உபாதைகள், சில பேருக்கு சர்ஜரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாஸ்து குறைபாடால் வரக்கூடிய சர்ஜரி. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய கன்னிராசியாக இருந்தால் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இப்போவே புக் பண்ணிக்கிங்க. போய் பார்த்து வீட்டை பிளானை கொடுத்து, நீங்கள் வீடு கட்டுறீங்களோ இல்லையோ ஒரு பிளானை ஒன்று ரெடி பண்ணி வாஸ்து பிரகாரம் ஒரு பிளானை ரெடி பண்ணுவீங்க. வீடு கட்டுறதுக்கான அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை கூட, ஏன்னா நோய் தொந்தரவு தீரப்போகுது, கடன் என்பது தீரப்போகிறது. ஸோ தொழில் என்ற ஒரு அழுத்தங்கள் மாறி லாபகரமாக தொழில் என்பது இந்த வருஷம் மாறப்போகுது. தொழில் வந்து அழுத்தம் மாதிரி சுகமாக இருக்க போகிறீங்க. சில பேர் என்னென்னாக்கா வீட்டிலேருந்து வேலை செய்ய ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைக்கும்.
என்னங்க இது நம்ம போய் வீட்டுக்கு ஆஃபீஸ்லாம் போகல, சரி ஓகே வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்க அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைன் ஆகக்கூடிய காலகட்டம். ஸோ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் அபரிவிதமான நன்மைகள் இருக்குது. ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள்லேருந்து வெற்றி இருக்குது அப்படின்னும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுல 100% இருக்குது. ஸோ இது எல்லாமே பெறறதுக்கு நாம் என்னங்க பண்ணோம்? ஓகே வேலை இருக்குது, சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணுன்னா நான் இப்படியே இருந்தால் போதுமா, இல்லை என்ன ஏதாவது தயார்படுதுனேன்? ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு இல்லை ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே போனால் கல்யாணம் பண்ணுருவாங்களா? அப்போ அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் இல்லையா? அதே போல் தான் இந்த விஷயங்கள் தயார்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்ன பண்ணணும்? திருமணம் ஆகி இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் மனைவிக்கு தேவையான உங்களோட மனைவியோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றணும். ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் செஞ்சு தான் ஆகணும். அதே போல் என்னென்னாக்கா அம்மாவுக்கு தேவையான அம்மாவுக்கு பொருளாதார உதவி கொடுக்கணும். மாதமான அம்மாவுக்கு ஒரு செலவுக்கு காசை எடுத்து கொடுத்துருங்க. இந்தம்மா வச்சுக்குமா, உனக்கு ஏதாவது செலவுக்கு வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ. காசாக கொடுக்கணும். மனைவிக்கு காசாக கொடுக்கக்கூடாது, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும். ஏற்கனவே ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக செய்யணுன்றதான் சொல்லும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மருத்துவ விரயங்கள், யாராவது ஒரு மருத்துவ உதவி எதாவது கேட்டாங்கன்னா சரி போப்பா இந்த அப்படின்னு அள்ளி கொடுக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்ப எல்லாத்தையும் ஓவராக யோசித்து டயர்டாகிடுவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தை அதிகமாக யோசித்து டயர்டாகி அதனாலேயே பிரச்சனை அனுபவிக்கிற ராசி எதுனா கன்னிராசிக்காரன் தான். ஸோ அதனால் இந்த காலகட்டம் யாரோ உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி கேட்டாங்களா, இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு யோசிக்காமல் கொடுத்துணும். நீங்களே நேரடியாக போயிட்டு அவருக்கு நான் மருந்து வாங்கி கொடுக்குறேன்ப்பா, ஒரு மருந்து ஸ்லிப் எனக்கு அமுச்சு விடு, ஏப்பா யாராவது விட்டு காசை கொடுத்து ஒரு மருந்து வாங்கி கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையும். திருமணம் ஆகாத கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, கீழே என் நம்பருக்கும் கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆண்டு இந்த விஷயங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.